ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செமி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் சப்பாத்தி, பரோட்டா, நான், ஜீரா ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய நிறைய இம்யூனிட்டி கொடுக்குற இன்க்ரீடியன்ஸை சேர்த்து பேபி பொட்டேட்டோஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியான மின்ட் தம் ஆலு, ஹரியாலி தம் ஆலுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மின்ட் தம் ஆலு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியான பேபி பொட்டேட்டோஸ் 500 கிராம் எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டியான உருளைக்கிழங்கை ஈஸியாக உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்தியால் ரவுண்டாக கிடிக்குங்க. இந்த பேபி பொட்டேட்டோஸை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததும் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு பொக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குல மசாலா நல்லா அப்சார்ப் ஆகி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் 8, கொத்தமல்லி தழை 1 கப், புதினா 1 கப் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 2 டீஸ்பூன். இது இல்லைன்னா லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். கிரேவி எல்லாம் குக் பண்ணி முடிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். இதோட பொடியாக பண்ண கேஷ்யூ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு மிதமான தீயில ஃப்ரை பண்ணுங்க. பொட்டேட்டோஸில் மசாலா நல்லா கோட்டாகி அப்சார்ப் ஆகிற வரை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஏலக்காய் 4, கிராம்பு 4, பட்டை 1 இன்ச் பீஸ் 3, பிரியாணி இலை 2 போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இதோட சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் போட்டு வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணுங்க. இப்போ மஞ்சள் 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. இதோட அரைச்ச புதினா கலவையை சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்லேயே 1 கப் தண்ணி ஊற்றி கிரேவியோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க.
இந்த கிரேவி கொதிக்க ஆரம்பிக்கவும் மசாலா எல்லாம் சேர்த்து கலந்து வச்ச தயிர் கலவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ண பேபி பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. தயிர் சேர்க்கறதால ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டால் திரிஞ்சு போன மாதிரி ஆகி டேஸ்ட் மாறிடும். இப்போது ஓப்பன் பண்ணி கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மின்ட் தம் ஆலு ரெடி டு சர்வ். சர்வ் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி சர்வ் பண்ணால் கூடுதல் சுவையோடு இருக்கும். இதில் இம்யூனிட்டிக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, மஞ்சள், தயிர் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.